நண்பர்களே, இன்னைக்கு 22வது மேளகர்த்தா ராகமான கரகரப்பிரியாவின் ஜன்யம் பீம்ப்ளாஸ். அந்த பீம்ப்ளாஸ் ராகத்தினுடைய சுரங்கள் பார்த்தீங்கன்னா, ச நி ச க ம ப நி ச சா நி த ப ம க ரி ச ச நி ச க ம ப நி ச சா நி த ப ம க ரி ச. இது பீம்ப்ளாஸினுடைய சுரங்கள். கேட்டிருந்தார், கர்நாடக சங்கீதத்தை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. நார்மலாக வெஸ்டர்ன் நோட்ஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதே போல தான் இதில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இந்த ராகத்தை எடுத்துட்டிங்கன்னா, சகம நி சகம ப நி ச, இது ஆரோகணம். இதை நி சக சகம கம ப ப நி ச இப்படி பண்ணலாம். அதே மாதிரி நி நி ச சக கம ம ப ப நி நி ச ச, எந்தெந்த ராகத்தில் என்னென்ன நோட் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விருப்பத்துக்கு நம்ம விரல் நல்லா சரளமாக இந்த கீயை போகணும். அந்த பயிற்சிக்காகத்தான் நம்ம இந்த முதல் காலகட்ட பயிற்சியை நம்ம மேற்கொள்கிறோம். அந்த மாதிரி ச ச க க ம நி நி ச ச க க ம ம ப ப நி ச ச ச நி நி கு ச ச நி ச ரி க ம க ரி. இந்த நோட் இப்போ உதாரணத்துக்காக மாற்றி கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம எடுத்துருக்கிற பாடலில் இந்த இரண்டாவது நீ ப்ரீலோடு, அதாவது பாட்டினுடைய ஆரம்பத்தில் வர்ற கிட்டார் நோட்ஸில் இந்த ஒன்றாவது நீ பீம்ப்ளாஸ் ராகத்தில் வரக்கூடிய இந்த நீக்கு பதிலாக இந்த நீ வரும். அதனால் அதை எடுத்து இப்போ உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இதில் ச ச நி ச ரி க ம க ரி க ரி ச ச ச நி ச ரி க ம க ரி க ரி ச, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ இதை ஒரு டைமிங்கோடு வாசிக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. இப்போ இந்த டியூன் எந்த பாடல் வருது அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ப்ளைனாக வாசித்தா காப்பிரைட் இஷ்யூ வரும். அதனால் நான் சுரத்தோடு இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். திரும்பவும் பாருங்கள். ச ச நி ச ரி க ம க ரி க ரி ச ச நி ச நி ச நி ச ச ச நி ச ரி க ம க ரி க ரி ச ச ச ரி நி ச நி ச க ம ம ப ப ப ப ச ப ப க ம ம க ச க க நி ஒன்று அதை இரண்டும் உண்டல்லவா, களைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும்